ஒரு பஸ்ஸில் போற ஒருவர் தன்னுடைய தலைக்கு மேலே ஒரு மிகவும் பாரமான ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு அந்த பஸ் இருக்கையில உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிறார். இதை ஒருவர் பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து தன்னுடைய மூட்டையை தலையில் சுமந்து கொண்டு போகிறவரை எப்படி நினைப்பார்? உண்மையில் எப்படி நினைப்பார்? ஒரு அறிவு குறைந்தவராய் இருக்கிறார். ஏனென்றால் தலையிலே அந்த மூட்டை சுமந்து கொண்டு போனாலும் பஸ் தான் கொண்டு போக போகிறது. கீழே இறக்கி வைத்தாலும் பஸ் தான் கொண்டு போக போறது. உண்மையில இந்த மனுஷன் நமக்கு ஒரு முட்டாள் போல தெரியலாம். ஆனா அநேக நேரத்துல இதைத்தான் நாங்களும் செய்கிறோம். என்னவென்றா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும், சுமைகளையும், அழுத்தங்களையும், மனவேதனைகளையும் நாங்களாய் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு அல்லது நம்முடைய சுமைகளை இலகுவாக்குவதற்கு ஒருவர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை அநேக நேரத்துல மறக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமப்பதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்மோட கூட நடக்கிறார். நாம் அவரிடத்திலே சுமைகள் இறக்கி வைத்துவிட்டு நாம் நடக்கிற பொழுது மிகவும் இலகுவாய் நடக்க முடியும். நாம் சுமந்து கொண்டு நடக்கிற பொழுது அது மிக மிக கடினமாய் இருக்கும். ஆனா ஒரே ஒரு காரியம், நாம் அவரிடம் பாரத்தை இறக்கி வைத்தாலும் அவர்தான் நம்மை நடத்த போகிறார். இல்லை, என்னுடைய பாரத்தை நானே சுமந்து கொண்டு நான் தான் நடத்துறேன்னு சிந்தித்தாலும் அவர்தான் நடத்த போகிறார். இதுதான் உண்மை. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க என்னவித மனபாரம், மன அழுத்தம், வேதனை, கண்ணீர் எதோடு இருந்தாலும் இயேசுவிடம் நீங்கள் போங்கள். உங்கள் பாரங்கள் யாவையும் அவர் இலகுவாக்குறவராயிருக்கிறார். மோசே அண்டைக்கு அத்தனை மக்கள் இறைச்சியை கேட்ட பொழுது அவருடைய பாரம் மிகவும் வேதனையாயிருந்தது. அவர் போய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை கொன்று போடும் என்று அவர் ஜெபித்தார். அந்த அளவுக்கு பாரம். தேவன் அதனுடைய பொறுப்பை 70 பேருக்கு மேலாய் பிகைந்தளித்து அவருடைய பொறுப்பை, அதனுடைய பாரத்தை இலகுப்படுத்தினார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க என்ன பாரத்தோடு இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு போய் இயேசுவிடம் கேளுங்கள். அவர் உங்கள் பாரத்தை இலகுவாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 11:27 இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய வார்த்தை சத்தியம். அவ்விடத்தில் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.